நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாமா எங்க போறீங்க? நாளைக்கு தானே பாலாவுக்கும் வேணுவுக்கான ஆபரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக இன்னையிலேருந்து கிருஷ்ணன் கோயில்ல 5 நாளைக்கு நான் பஜனை பாட்டு பாடலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. நீ ஒரு 5 நாளைக்கு உன் காக்கா குரலுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் அந்த 5 நாள் வேணு கூட இருந்தேன்னா பாலாவுக்கும் வேணுவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்ல. நான் அங்க போய் இருந்து என்னப்பா பண்றது? அங்க தேவைக்கேற்ப டாக்டர்களும் நர்ஸுங்களும் இருக்காங்க. அவங்க பண்ண போற சிகிச்சைக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கும் அங்க ஆபரேஷன் பண்ணிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக தான் நான் கோயில்ல போய் பஜனை பாட போறேன். பெத்த மகனோட விஷயத்துல உனக்கு அக்கறை இல்லைனாலும் என் நைனாக்கு இருக்கு. வேணுவோட ஆபரேஷன் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக 5 நாளைக்கு போய் கோயில்ல பஜனை பாட போறாரு. குடிச்சே அவன் வாழ்க்கையை நாசம் பண்ண ஒருத்தனுக்காக இவரு பஜனை பாட போறாராமா. நீ சொல்ற மாதிரி அவன் எவனோ ஒருத்தன் கிடையாது, நம்ம பையன். அதே மாதிரி நம்மளோட பையன் தான் 3 நாளா எங்க போனானே தெரியல. அவனை கண்டுபிடிக்க நீங்க ஏதாவது பண்ணீங்களா என்ன? ஜெகதாம்பா, தூங்குறவனை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்புறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்பதான் வேணுவுக்கு நம்ம உதவி தேவைப்படுது. அதுவும் சரிதான். என்ன இருந்தாலும் நைனா பஜனை பாட போறாரு. இவர் கூட சேர்ந்து நீயும் போனேன்னா அப்படியே ஹாஸ்பிட்டல்ல போய் வேணுவையும் பார்த்துட்டு வரலாம். இதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கணும்னா அவன் இந்த வீட்டுக்கு வரணும். அத்தை, நீங்க தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிறீங்க. ஆமாண்டி, நான் அப்படிதான் பிடிவாதம் பிடிப்பேன். என் பசங்க நான் சொல்ற பேச்ச கேட்கணும். என்கிட்ட வந்து கதறி எழுது மன்னிப்பு கேட்காம அவனை இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். அம்மா, நாளைக்கு தான் அவனோட ஆபரேஷன். அந்த நேரத்துல அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ வாழ்க்கையில எப்பவுமே வேணுவை பார்க்கவே முடியாது. இங்க பாருங்க. என்னடி, நான் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? இல்ல கரெக்ட் தானே? ஏடி, செத்து போனதுக்கு அப்புறம் ஒருத்தனை எப்படி உயிரோட பார்க்க முடியும்? பேசாதீங்க. அவ்வளவு சீக்கிரத்துல சாகர ஆள் இல்ல அவன். என் மேலையும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க மேலையும் அப்புறம் அவனை கவனிக்காம விட்ட எல்லார் மேலையும் கோபமும் பழிவாங்குற எண்ணமும் அவன் மனசுக்குள்ளே இருக்கு. அது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு உயிரோட இருக்கணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்திருக்கு. அதனாலதான் சாவ நினைச்சு அவன் பயப்படாம இருக்கான். வேணுவோட விஷயத்துல எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. பஜனையும் பிரார்த்தனையும் இல்லைன்னா கூட அவன் திரும்ப வந்துடுவான். ஆனா பாலா பண்ண உதவியாலதான் வேணு உயிர் பழிச்சு வந்திருக்கான்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த ஒரே ஒரு ஆசைதான் இப்ப எனக்குள்ள இருக்கு. ஆபரேஷன் முடிஞ்சு வர வேணு கிட்ட இருந்து பாலாவை எப்படியாவது பிரிச்சு வைக்கணும். இல்லைன்னா அவனை முன்னாடி வச்சு இந்த இடத்தையும் வீட்டையும் அவ சொந்தமாக்கிக்குவா. அதுக்கான வாய்ப்பை நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். இங்க பாரு நைனா, உன் ஒய்ஃப் ஒரு அதிசய பிறவிதான். ஆமா, எப்படி இந்த லேடியை நீ மனைவியை தேர்ந்தெடுத்த? பாரு, நீ ஏதாவது பிரார்த்தனை வேண்டுதல் இருந்தா பண்ணிக்கோ. கண்டிப்பா இது இதோட முடிய போறது கிடையாது. நாளைக்கு காலையில 9 மணிக்கு உங்களுக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரே நேரத்துல 4 சர்ஜரி. பாலசுதா, குட்டி ராணி, வேணு, ஜோசப். கிட்னியை கொடுக்கறவங்களை பொறுத்த வரைக்கும் இது சின்ன சர்ஜரி தான். சாதாரண சர்ஜரி மாதிரி காயங்கள் ஆறுறதுக்காக 8 ல இருந்து 10 நாளுக்குள்ள முடிய போற எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாத ஒரு சர்ஜரி. கிட்னியை ஏத்துக்கிறவங்க எப்படி ஜாக்கிரதையா இருந்துக்கணும், ஃபியூச்சர்ல அவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மெடிக்கல் டீம் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் 6-7 மாசத்துக்கு உங்க உடம்புக்குள்ள வேண்டா வெறுப்பா வந்த உறுப்புக்கும் அப்புறம் உங்க உடம்புக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம் தான் அது. அதுல நீங்க ஜெயிக்கணும். நாங்க சொல்றபடி மருந்தை ஸ்டாப் பண்ணாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நாம இந்த யுத்தத்துல ஜெயிச்சே ஆகணும்.
பாலசுதா, நீங்க இவருக்கு சப்போர்ட்டா கூடவே இருக்கணும். ஆபரேஷன் நினைச்சு எந்த பயமும் இல்லைல்ல? இல்ல. குட். உங்க இடது கிட்னியை ஆபரேஷன் பண்ணி எடுத்து அதை குட்டி ராணிக்கு வைக்க போறோம். அதே மாதிரி ஜோசப்போட கிட்னியை வேணுக்கு வைக்க போறோம். செயலற்று கிடக்கிற உங்க கிட்னியை ரிமூவ் பண்ணாமலேயே இடுப்பெலும்போடு சேர்த்து உங்களுக்கு புது கிட்னியை வைக்க போறோம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட நீங்க கேட்கலாம். ஆபரேஷனுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் சந்தேகமோ கேள்விகளோ எதுவும் இல்லை டாக்டர். பிரார்த்தனை மட்டும்தான் இருக்கு. அந்த கடவுள் எப்போ உங்க கூட இருப்பாரு. தைரியமா இருங்க. எத்தனை நாள் நம்ம தோத்துட்டே இருந்திருக்கோம் பாலா. இனிமேலாவது ஜெயிக்கணும். ஹலோ 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 ஹலோ. சில நேரத்தில் இந்த ஃபோன் அப்படியே தூக்கி எறியலான்னு தோணும். ஒன்று சிக்னல் கிடைக்காது, இல்லைன்னா சார்ஜ் ஏறாது. அதுவும் இல்லைன்னா பேலன்ஸ் இருக்காது. அம்மா, 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 டேய், என்னாச்சுடா? ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போயிட்டு வந்தியா? கையை பிடிக்க வேண்டாம், பிடிக்காத. கையெல்லாமே உடைஞ்சு போயிருக்கு. அம்மா. டேய், உன்னோட டிராமா ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட காட்டாத. வேணுவோட ஆபரேஷனுக்காக பணம் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போன நீ இதனால எங்க ராஜா போயிருந்த? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பணத்தோட வரும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வழியில 2 பேர் என்ன தடுத்து நிறுத்தினாங்க. காலும் உடைஞ்சிருச்சு, கையும் உடைஞ்சிருச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியல. கழுத்துலயே அடிபட்டிருக்கு, உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்கு எனக்கு. 3 நாளா நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்பணும், அப்படித்தானே? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சதீசண்ணா. என்கிட்ட இருந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க ஓடிட்டாங்க. நான் அப்படியே தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட நினைச்சேன். அதுக்கு கூட எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம போச்சு. டேய், நீங்க பணத்தோட வருவேன்னு எதிர்பார்த்து நம்ம வேணு இங்க எவ்வளவு தடவை வந்துட்டு போனா தெரியுமா? கடைசியில வேற யாரோ அவனுக்கு உதவி பண்ணாங்க. அதனால அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டான். நாளைக்கு அவனுக்கு ஆபரேஷன். என்னோட உயிரே இப்ப ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. 100 இழையில தான் நான் உயிர் பழிச்சேன். அப்படி இல்லைன்னா என்னோட பணம் தான் இங்க வந்து சேர்ந்துருக்கும். நான் போய் படுக்கணும், இல்லைன்னா விழுந்துருவேன். அப்புறம் நான் இங்க வந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் காலையில சொன்னீங்கன்னா போதும். நான் சொன்னதை மத்தவங்க நம்புறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா சதீசனா, நீங்களாவது என்ன நம்பணும். அப்படின்னா நான் முட்டாளா இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா நான் 3 நாள் இருந்த ஹாஸ்பிட்டல்ல நம்பர் கொடுக்குறேன். அங்க போன் பண்ணி கேளுங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். இதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்னடா இருக்கு? நீ பணத்தோட வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்திருந்தா இப்ப வேணுவோட ஆபரேஷன் நின்னு போயிருக்கும். ஆளை பாருங்க. ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு வாங்கினாரோ அதை வட்டி முதல் கூட நான் திரும்ப கொடுப்பேன். ஐயோ அம்மா. அப்பயாவது என்னோட பாசம் என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்க இல்லையா? உனக்கு உண்மையாவே அடிபட்டிருக்குங்கிறத இப்ப நான் நிஜமாவே நம்புறேன்டா தம்பி. எப்படியோ தட்டு மாதிரி வந்து சேர்ந்துட்ட. உள்ள வா. ஆட வீட்டுக்குள்ள வாடா. அம்மா. உள்ள போடா. சுமேஷ், உனக்கு என்னடா ஆச்சு? நீ இத்தனை நாளா எங்கடா போயிருந்த? நான் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேம்மா. இங்க நின்னு நீ கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். அமைதியா அப்படி உட்கார்றா. உட்கார். உனக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுடா.
ஆஷா அப்பாவோட ஆளுங்க உன் மேல கைய வச்சுட்டாங்களா என்ன? நீ கொஞ்சம் வாய மூடிடி. டேய் தம்பி, என்னப்பா ஆச்சு? வேணுவோட ஆபரேஷனுக்காக ஏதோ ஒரு சேட்டு கிட்ட இவன் இடத்த அடமானம் வச்சு பணம் வாங்குறதுக்காக போயிருக்கான். பணத்தை வாங்கிட்டு நான் வரும்போது கொஞ்சம் ஆளுங்க வந்து என்ன அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டானுங்க. பணம் போச்சு, எல்லாமே போச்சு. உண்மைதான், அதுக்கான சாட்சி தான் இதெல்லாம். இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என்னோட போனை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு மத்தவங்களோட நம்பர் தெரியாமலே போயிடுச்சு. ஏண்டா நீ அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருந்தா அவங்க இங்க கால் பண்ணி சொல்லியிருப்பாங்கல்ல. நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். நீ அவனுக்காக ஏன்டா பணத்தை ரெடி பண்ண போன? அதனால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. உன்னோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அவங்க யாராவது வந்து திரும்பி பார்த்திருப்பாங்களா என்ன? ஆபரேஷனுக்கு முன்னாடி பணம் தரேன்னு நான் வேணனுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா அதை நிறைவேற்ற முடியலன்னும் போது வாக்கு அதெல்லாம் ஒரு கேடு. நீ உயிரோட திரும்பி வந்திருக்கல, அதுவே புண்ணியம்தான். இங்க பாரு, நீ பண்ண இந்த புண்ணியம் வேணும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப வர வரைக்கும் தான் இருக்கும். சதீசண்ணா, சொல்லு. நான் இப்பவே போய் வேணான்னு பார்க்கணும். அம்மா, நடந்த விஷயத்த சொல்லி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லன்னா அவர் என்ன ஏமாத்திட்டேன்னு நினைப்பாருண்ணா. நீ இப்ப போனாலும் அதுக்கான மாற்றம் கண்டிப்பா வராது. இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ ஏதாவது சாப்பிட்டியா? பஸ்ல இருந்து இறங்கின உடனே தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டேன். சரி, நீ போய் நல்லா படுத்து தூங்கு. சோர்வெல்லாம் போகட்டும். அம்மா, நான் வேணும்னு பார்க்கணும். அவர் என்னை பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாதுமா. டேய் சுமேஷ், நீ அங்க போகாம இருந்தா தான் வேணுவன் நாளைக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போவாங்க. நீ அங்க போனா உன்னை கொன்ன கொட்டுறதுக்காக அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாங்க. என்ன ஏதுங்கறத நீயே முடிவு எடுத்துக்கோ. இங்க பாரு, அவன் முன்னாடி போய் நிக்காம இருந்தாலே கொஞ்ச நாளைக்கு நீ கண்டிப்பா உயிரோட இருப்ப. நீ இப்போ உன் வேலையை மட்டும் பாருடா. வேணுவோட வேலையும் அவன் பொண்டாட்டியும் அவன் ஃபேமிலியும் பாத்துக்குவாங்க. உன் வேலையை யார் பாப்பாங்க? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தாண்டா செலவு பண்ணணும். எந்திரிச்சு வாப்பா, போய் படு. மெதுவாடா, மெதுவா. கடவுளால சின்ன காயம் தான் ஏற்பட்டிருக்கு. அம்மா, அம்மா என்ன பார்த்து என்னங்க இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ராடை இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. வேணுவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா வரட்டும். அவன் வந்ததும் முத கொலை இவன் தான். வாழ்றதுக்காக என்ன வேணா பண்ணலாம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் வேணும்னு தான் குழந்தைங்களை கூட்டிட்டு வரல. இந்த நிலைமையில பார்த்தா அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்களோட முகத்தை பார்த்துட்டு நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போக வேண்டாம். இதுக்கப்புறம் பார்க்க முடியாம போச்சுன்னா பாலா, இது வரைக்கும் இல்லாத ஒரு பயம் இருக்கு. எதுக்கு இந்த பயம்? உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஜோசப்பையும் குட்டி ராணியும் ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. பாலா, ஃபாதர் டேவிட். ஹலோ, வணக்கம் ஃபாதர். வணக்கம்மா. நான் இப்போதான் டாக்டர்கிட்ட பேசினேன். ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்காமா. உங்ககிட்ட சர்ஜரி 9 மணிக்கு தானே சொல்லியிருக்காங்க? ஆமா. நான் ஜோசப்புக்கும் குட்டி ராணிக்கும் கால் பண்ணியிருந்தேன்.
அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு கெட்ட காலம் முடிய போதுன்னு நிம்மதியா இருக்கிறாங்க. அப்படி நிம்மதியா இருக்கிறதுக்காகவும் சந்தோஷமா வாழ்றதுக்காகவும் தான் நாங்க இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டோம். அதுக்கு பரிகாரமா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஜீசஸ் ஆசீர்வதிப்பாரு. வேணு பக்கத்துல இருக்காரா? இருக்காரா? கொடுக்கறேன். ஃபாதர், பயம் இல்லாத மனசோட தான் நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு போகணும். பயம்லாம் இல்லை ஃபாதர். நான் செஞ்சு முடிக்காத கடமைகள் இன்னும் மீதி இருக்கணும். அதை முடிக்கிறதுக்கு திரும்ப கண்டிப்பா வரணும் அப்படின்னு ஒரு வலுவான ஆசை மட்டும் தான் இருக்கு ஃபாதர். அது போதும்பா. இதுக்கப்புறமா நீ எந்த வியாதியும் அண்டாம சந்தோஷமா நிம்மதியா வாழ போற. நாங்க இங்க எல்லாரும் பிரேயர் பண்ண போறோம். அதே மாதிரி எங்க கண்ட்ரோல்ல இருக்க எல்லா சர்ச்சுகள்லயும் உங்க 4 பேருக்காக சிறப்பு ஆராதனைகளை பண்ண போறோம். தேங்க்யூ ஃபாதர். ஆபரேஷன் முடிஞ்சோன்னே நாம நேரடியா மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ. நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டீங்களான்னு டாக்டர் கேட்க சொன்னாரு. பாலா, நீ தைரியமா இருடி. ஒரு 2 நிமிஷம் நாங்க கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறோம். ஓகே மேடம். பாலா, இதுக்கப்புறம் நீ என்ன பேச போற? அவங்க பேசிக்கிட்டோம், நீ வா. என்னாச்சு பாலா? என்னங்க பாலா, இத்தனை நாளா நான் பத்திரமா பார்த்துக்கிட்டது கைவிட்டு போயிடுமான்னு பயமா இருக்கு. இல்லம்மா, நாம எதுக்காக பயப்படணும்? ஏய், என்ன நினைச்சுதான் பயப்படுறியா? இதை விட ரொம்ப பாதுகாப்போட உன் கைப்பிடிச்சு வாழ்றதுக்கு நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். நான் திரும்பி வருவேன்டி.
எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்ச எந்த விஷயத்த நீ வேணுகிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருந்த? என் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த என்னோட வருத்தத்தை சொன்ன. வாங்க. கடவுளே, மற்றவங்களை சமாதானப்படுத்துறதும் தைரியம் சொல்றதும் ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க உங்களுக்குன்னு வரும்போதுதான் உடைஞ்சு போயிடுவாங்க. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும்னு தெரியும். ஆனா என்னோட விதி என்னன்னு தெரியாது இல்லையா? எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா பாலாவி குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. கடவுளே, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.